பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக எப்போவுமே மங்களகரமாக சந்தனகத்தனெலாம் போட்டுலாம் வச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் எப்போ பாரு பீக் கவர்னு சொல்கிறேன்ல, அந்த பீக் கவர்னால் என்ன, பீக் கவரில் ஓட்டினா என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக என்ன பண்ணேன், காலைல ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்முக்கு ஆட்டோவோடு போயிட்டு ஜிம் முடிச்சுட்டு ஜிம் பேக்கை தூக்கி பின்னாடி போட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சவாரிக்கு. ஸோ அந்த 7லேருந்து 10 அந்த பீக் கவர் ஓட்டினா என்ன பெனிஃபிட் இருக்கும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கும், என்னென்னலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டிராஃபிக் இருக்காது, கடகடன்னு முடிச்சிடலாம், கிலோமீட்டர் கவர் பண்ணிடலாம். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு யூனிஃபார்ம் இருக்குது, இப்போ நான் போட போகிறேன். ஓகே, யூனிஃபார்ம் போட போகிறேன். அதனால் யூனிஃபார்ம் போடலையா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, மேலே போட்டுப்பேன் இப்போ. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன் அந்த பெனிஃபிட்லாம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நிறைய பேர் ஆட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரியணும், பீக் கவர் பெனிஃபிட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த 10:30 மணிக்குள்ளே நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கேன். ஓகே, ஸோ வாங்க நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இது பீக் கவர் சவாரி பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல போகிறேன். காலைல ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே ஜிம் பேக்கை தூக்கி பின்னாடி போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, தல்காணி பேக் போன் சப்போர்ட்டுக்கு வச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி ஷோல்டர் கிளாஸ் போட்டேன், கொஞ்சம் ஷோல்டர் வலி இருக்கும். படிக்குது 200ல். ஓகே, மணி 6:52. இன்றைக்கி டேட் வந்து வெனஸ்டே 8 அக்டோபர் 6:52. ஸோ இன்றைக்கி ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் ட்ரிப்பு இளையகாலுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் சொல்கிறீங்கல்ல. ஓகே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து சந்தோஷபுரம் வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு 7 கிலோமீட்டருக்கு இது. ஓகே ஓகே செகண்ட் ட்ரிப் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ ஒரு கஸ்டமரை ஃபஸ்ட் ட்ரிப் இறக்கி விட்டோம்ல, அதுக்கு ஒரு 500 மீட்டர் தான். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:24. இது ஒரு லாங் ட்ரிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம சென்ட்ரல் ட்ரிப் எடுத்திருக்கோம். யூஸ்வலாக நம்ம லாங் ட்ரிப் எடுக்க மாட்டோம். பட் வந்து இது வந்து மேனேஜபிள். ஏன்னா இப்போ டைம் வந்து டிராஃபிக் இருக்காது, அதனால் நம்ம சிட்டி உள்ள போகலாம். ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 மினிட் வெயிட் அமைச்சிருக்காங்க. ஃபாஸ்ட்டு சார்னு அமைச்சிருக்காங்க. அப்புறம் 1 மினிட் வெயிட்ஸு சார். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சந்தோஷபுரம் வந்தோம், மேடவாக்கம் நம்ம ஏரியாவில். திருப்பி இது பார்த்திங்கன்னா சந்தோஷபுரம்லேருந்து இப்போ சென்ட்ரல். ஓகே, பக்கத்தில் தான் எடுத்துருக்கோம். கஸ்டமர் ஆனால் டைம் யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு பாதி பள்ளிக்காரனை தாண்டி இருக்கலாமே. ஓகே ஓகே இப்போ செகண்ட் ட்ரிப் வந்து இங்கே மேடவாக்கம் சந்தோஷபுரம்லேருந்து சென்ட்ரல் போக போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து இப்போல்லாம் வந்து நான் எடுக்கிறது கிடையாது லாங் ட்ரிப். சிட்டியில் பெரும்பாலும் போகிறதில்ல. பட் இது வந்து 7:30. ஸோ ஒரு 8:30க்குள்ளெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் போயிடுவேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி அப்படியே ரிட்டன் தான் வரப்போம். சிட்டியில் என்ட்ரு ஆகும்போது தான் கஷ்டம், ரிட்டன் வரும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன் வே இப்படி சுற்றி விட்றதெல்லாம் வந்து போகும்போது தான், வரும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். அது சென்ட்ரல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். மவுண்ட் ரோடு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த சென்ட்ரல்லேருந்து பீச் ரோடு சைடு சிட்டியில் இப்படி வராமல், மவுண்ட் ரோடெலாம் வராமல் டிராஃபிக் சைடு அந்த பக்கம் பெசன் நகர் இல்லை ட்ரிபிள் கேணி, பெசன் நகர், ராயப்பேட்டை, ஓகே அப்படி எடுத்துகிட்டு கூட வந்துடலாம். ஸோ இது வர்த்தான ட்ரிப்பு. ஒரு 50 ருபீஸ் கஸ்டமரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதுக்காக தான் எடுத்தேன் இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து ஒரு 150. செகண்ட் ட்ரிப்பு பார்ப்போம், முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோன்னு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறேன், இன்னும் வரல. இதுமாதிரி பாடி பெயினை பற்றி கேட்டிங்க. இப்போ நான் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பாடி பெயினை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னும் வரல கஸ்டமர், பார்ப்போம். பாடி பெயின்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியிருக்கிறேன். ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டேன். 2வது ட்ரிப்பு லாங் ட்ரிப்பு, அந்த வண்டி ஓட்ட போகிறேன். ஓகே, அப்படியே டிராஃபிக் இருக்குது. மணி வந்து 8 தான் ஆகுது. இப்போது டிராஃபிக் வேளச்சேரி அந்த கிட்ட இருக்கிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சைதாப்பேட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. மணி 8:10. ஓகே, 501. மணி ஒரு 8:31. கூகுள் மாதாஜி வந்து 8:45 ரீச் ஆகும்னு காட்டுச்சு. சீக்கிரமாக வந்துட்டோம். சென்ட்ரல் ரீச் ஆயாச்சு. ஓகே ஓகே, இது ஒரு 500. இது ரைடர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, டன். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 650 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது லாங் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒரு 150, அடுத்த ட்ரிப் ஒரு 500 ரூபாய் சென்ட்ரலுக்கு.
லாங் ட்ரிப்பாக வந்ததுனால மட்டும் ஈஸியாக இயர்னிங்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படி கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆச்சு சிட்டியில் வந்து வேலைச்சோரியோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வரணும் அப்படின்னு வந்தேன். அதனால தான். இல்லை இதுவே வந்து பிரித்து ஒரு 3 சின்ன டியூட்டியாக ஒரு 3 டியூட்டி எடுத்துருந்தாலும் டியூட்டி நல்லா கிடச்சிருக்கும் நம்மளுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி ஒரு கால் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிருக்கும். இது ஒரே ஸ்கெட்சாக ஒரு 27 கிலோமீட்டர் வந்து கூகுள் மாதாஜி வந்து ஒரு 8:45 ரீச் ஆகும்னு காட்டுச்சு. ஒரு 8:30 மணிக்கு ஒரு காலவருக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் ஒரு 60-50 ரோடு காலியாக இருந்ததுனால டிராஃபிக் பெருசாக மாட்டல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டாங்கலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படி டிராஃபிக்கில் மாட்டுவோம். அந்த மாதிரி எதுவுமே மாட்டல, ஈஸியாக வந்துட்டோம். ஸோ ஷார்ட் ட்ரிப்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். ஏன்னா பிக்கப் பண்ணோம் ட்ராப் பண்ணோம் டிவைட் பண்ணி எடுக்கிறதுனால வேறு ஒன்றும் இல்லை. பட் ரெண்டுமே சேம் தான். நான் சிட்டிக்குள்ளே வரணும்னு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, மணி 8 எனக்கு சென்ட்ரலில் நான் எப்பவுமே நிற்க மாட்டேன். நம்ம வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து ரொம்ப மல்லடிச்சு இப்படி அப்படிலாம் வேணாம், நம்ம அப்படி போகலாம். ஓகே, ஆட்டோ கிளிக் நம்ம கிட்டே கிடையாது. ஸோ சிரிக்கிறாங்க வீடியோ எடுக்கிறது. ஓகே, ஆட்டோ கிளிக் நம்ம கிட்டே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இங்கே நிற்க வேணாம், நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம போகலாம். ஓகே, ஜாலியாக ஓட்டுவோம். ஓகே, 1.5 மணி நேரத்தில் 650. ஓகே, இதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 1.5 மணி நேரம் 7 to 8:30 அந்த பீக் ஹவர் அதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்த ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், சவாலாக இருக்கும். பட் நம்ம வந்து ரூட் வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஓகே, ரொம்ப போய் மாட்ட தேவையில்லை, எங்கேயுமே வேர்த்து பயங்கரமாக. ஸோ ஓகே, நான் அப்படியே மூவ் பண்ணி போகிறேன். மணி ஒரு 8:38 ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம ரேபிட்டோவில் 631 ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம். யூபர் தலைவனை இன்னும் தொடவே இல்லை, நம்ம அடிக்குது. ஸோ அது வந்து 0ல் தான் இருக்குது. ஓகே, ஸோ யூபரில் எதனா எடுக்க பார்ப்போம் டியூட்டி. ஓகே, இன்னொரு ட்ரிப் ஒன்று எடுத்திருக்கோம் நுங்கம்பாக்கத்துக்கு, சென்ட்ரல் பக்கத்தில் இருந்தால். ஸோ ஒரு 5 minutes ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே சென்ட்ரலில் வந்து டப்பு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ மணி 8:30 ஆகுது, ஒரு 5 minutes காட்டுது. அநேகமாக இது மண்ணடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதோ டிராஃபிக்லாம் ஏதோ தெரியல. சரி போவோம். ஆக்சுவலாக அந்த காளிகம்பாள் கோயில் தெரு ரொம்ப காலியாக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்களேன். கஸ்டமருக்காக வெயிட்டிங். சீக்கிரம் கிளம்பிடணும் இதை விட்டு. மை லைஃபு மை ஒய்ஃபு சூப்பர். ஒய்ஃபால் ஏதோ பெரிய ஆள் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோக்காரங்க பின்னாடியும் அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே சும்மா வார்த்தை கிடையாது. அவங்க உள்ளேருந்து அது சொல்கிறது தான் அவங்க பின்னாடி இருக்கும். ஸோ இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒய்ஃபால் ஏதோ ஒரு பெனிஃபிட் நல்லா இருந்திருப்பார் லைஃப்பில். நம்ம போட்டிருக்கோம்ல, என் பொண்ணு என் லைஃப்பை வீட்டு கொடுத்தா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம பின்னாடி போட்டிருக்கோம் பாருங்கள், ஐயப்பன். ஸோ நம்ம ஐயப்பனால தான் நம்ம இந்த லைஃப் கிடச்சிதுன்னு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆட்டோ பின்னாடி போட்டிருக்கிறத வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கூடாது. அது எல்லாமே வந்து அவங்களோட அந்த உள்ளுணர்வுலேருந்து அவங்க சொல்கிறது. ஸோ நிறைய நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்கேன். சின்ன பசங்க ஓட்டுறவங்க வந்து கிண்டலாகவும் இருக்கும். அதில் ஒரு ஆட்டோ நான் அடிக்கடி பார்ப்பேன். ஆண்டவனுக்கே தெரியும் நாங்கள் ஏதோ சம்திங் நாங்கள் அவனுக்கே அடங்க மாட்டோம் என்று அப்படின்னு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மணி 9:15 ஆகுது. ஸோ 147, இது 150. ஒரு சிஸ்டரு ஆக்சுவலாக நம்ம அந்த சென்ட்ரல்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். இதுக்கு அவங்க பே பண்ணது 150. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:15. இது வரைக்கும் ஒரு 800 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி 7 மணிக்கு கிளம்பணுமா, ஒரு 2.25 மணி நேரம் ஆகுது. ஓகே, ஒரு 850 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிட்டோவில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ டிப்ஸ் இல்லாமல் 778, டிப்ஸோட 850. ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து சென்ட்ரல்லேருந்து நுங்கம்பாக்கம் ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு வரேன்னு சொன்னல. அவங்க வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம், 1.5 கிலோமீட்டரு வரலாமா, அப்படி கேன்சல் பண்ணுறாதீங்க வந்ததுக்கப்புறம். ஏன்னா ரேபிட்டோவில் வந்து பயமாக கேன்சல் பண்ணுவாங்க. கேட்டதுக்கு இல்லை வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. போனோம், ஏறினாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் ப்ரோ யாருமே வந்து நான் வெயிட் பண்ணுறேன் 5 நிமிஷம் ஆகும் அப்படிலாம் கேட்டது கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சேட்டு பொண்ணு இங்கே தான் பூர்வீகம், சென்னை, நல்லா போல்டான ஒரு பொண்ணு. அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி 50 கொடு 100 கொடுன்னு கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு தெரியாமல் எங்கன்னா ஊர் சுத்தவான போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சம்பாதிக்க, நான் என்ன கொடுக்கணும். எஸ் ஓகே, ஜெனினாக இருந்துச்சு. ஓகேம்மா சூப்பர், ஆமாம் நீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. நான் 150 கொடுமா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன்னா அவங்கள விருப்பப்பட்டு கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவே அவ்வளோ பேசிட்டு வர வழியில் ப்ரோ கேன் ஐ ஸ்மோக், சிகரெட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சிஸ்டர் பின்னாடி மை லார்ட் ஐயப்பன் சார்
வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தையோ ஒரு லேடிஸோ திருப்பி ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஏதோ சிகரெட் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீலிங், அதை அலோவ் பண்ண மாட்டேன். அந்த ஃபீலிங் அதை அலோவ் பண்ண மாட்டேன். ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளோட எல்லாமே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அவங்கள வந்து ட்ரிப்புலாம் போவாங்களாம் அவங்க R15ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் போகும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ சிஸ்டர் நானும் டைம் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பூஜா ஓகே தேங்க்ஸ், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட இன்றைக்கி பேசுனது. அட்வைஸ்லாம் பண்ணியிருங்க பார்த்துக்க உங்களுக்கு. தேங்க்ஸ். அஸ் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் கூட இவ்வளோ தூரம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவாங்களா நிறைய பேர் தெரியாது. ஸோ ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு பேசுனாங்க. ட்ரிப்பு நம்ம அவ்வளோ பெரிய ரைடர்லாம் கிடையாது. ஓகே இருந்தாலும் ஜிபே பண்ணும்போது நம்ம நம்பர் வாங்கிட்டு ஸோ அந்தளவுக்கு இது பண்ணுறதுலாம் பெரிய விஷயந்தான். ஸோ ஓகே எதனால் ட்ரிப்பு போனால் சொல்லுங்கள். அதுமாதிரி அண்ணனா ஒரு அட்வைஸாக நம்ம சொன்னது எதுக்கும் அடிக்ட்லாம் ஆக மாட்டேங்கிறீங்கன்னா, பட் இருந்தாலும் அனுபவத்தில் சொல்கிறேன், டம்முலாம் கூட வேணாம். ஓகே ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மீட் பண்ணது. முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து வேணாம் நம்ம சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண மாட்டாங்க, வேறு எதனா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஒரு தம்ஸ்அப் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே சரி தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே இது ஒரு சின்ன ட்ரிப்பு. இது ஒரு 114, இதுக்கு ஒரு 120. ஸோ மணி வந்து 9:40. லாஸ்ட் வீடியோவில் தப்பாக சொல்லிட்டேன். லாஸ்ட் வீடியோ 3 ட்ரிப்பில் வந்து 800 800. இது ஒரு 120 120. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 920 ரூபா மவுண்ட் ரோட்டில் இருக்கும், ஒரு LIC ஆஃபீஸ் பக்கத்தில். ஓகே வா. ஸோ ஓகே வேறு டியூட்டி வருதாப்பா. ஓகே டைம் இப்போ 10:15 நம்ம பீக் அவர் முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அடையாரில். இப்போ பாருங்கள், இந்த 9 மணிக்கெலாம் டியூட்டி கிளம்புறாங்களே அவங்களாம் இதெல்லாம் தாண்டி தான் மவுண்ட் ரோடு, பாரிஸு, சென்ட்ரல் அதெல்லாம் போகணும். இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே இது ஃபைனலாக இப்போ வந்து ட்ரிப்பு 176, இதுக்கு 180. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வேளச்சேரி IIT கிட்ட வந்துட்டோம். ஸோ டைம் வந்து 10 பீக் அவர் ஓவர். ஒரு 1100 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் 3.5 மணி நேரம். அதே மாதிரி காலைல CNG பிடிக்கும் போது நம்ம தலைவர், நம்ம நண்பர், ஒரு ஆட்டோ நண்பர் தான், பயங்கர டென்ஷன் பண்ணி விட்டார் எல்லாரையும். ஆக்சுவலாக அவர் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணது ஸ்மெல் அடிக்குதா இல்லை காலைல குடிச்சிருக்காரா தெரியல, பட் ஹெவியாக அடிக்குது. பேசும்போது CNG போட்டிருக்காரு, ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா CNG அவர்கிட்ட அந்த பைசா கரெக்ட். அவர் வந்து டெய்லி கால்குலேஷன் பண்ணி வருவாராம். அவர் சொல்றாரு அது எப்படி சாத்தியம் தெரியல, CNG எப்பவுமே சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அவர்கிட்ட காசு இல்லை. உள்ள போய் ஆபீஸ் ரூம்ல போய் கேட்க சொல்றான் அந்த இந்திக்கார பையன். ஏன்னா இந்திக்கார பசங்க தான் பெரும்பாலும் CNG இதுல இருக்கானுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பம்ப் மேன் நிறைய பேர். எனக்கு தெரியாது, நீ உள்ள போய் கேள்வி. உள்ள போனா போனை குடுத்துட்டு போடுறாங்களா, நீ யாருமே தெரியாது, ரெகுலரா வர ஆள்னா கூட பரவாயில்ல. ஆக்சுவலா அவர் வேற ஏதோ ஊரு, நான் அந்த வண்டி நம்பர் பார்க்கல. ஏதோ இங்க வந்திருக்காரு ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும் சொந்தக்கார வீட்டுக்கு வரதான் சொன்னாரு அவரு. அவர் கதையை கேட்க யாருக்குமே அங்க இது இல்லை. ஸ்மெல் அடிக்குது, ஐயோ நான் கேட்க மாட்டேன், போ 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 அப்படின்ற. ஃபேமிலி பின்னாடி அவன் ஒய்ஃப் குழந்தைங்க வேற இருக்காங்க. வந்த சண்டே ஆயிடுச்சு, நான் கிளம்பி போறேன் கோச்சிக்கிட்டு அப்படின்னு. ஒரு 30 ரூபாவோ 40 ரூபாவோ கம்மியா கொடுக்குறாரு போல. அது இல்லைன்னு சொல்லிட்டு அவரு அமகலம் பண்றானுங்க போனை கேட்டு. நம்ம நண்பர்கள் யாருமே இது பண்ண மாட்டாங்க. சரி அப்புறமா நம்மளுக்கு மனசு கேட்கல, நான் தான் போடுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். கொடுத்துட்டு அப்புறம் சரி நீ ஜிபே நம்பர் சொல்லு, நீ ஜிபே நம்பர் பரவாயில்ல, நான் போனா எனக்கு நம்ம அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான், நம்மள ஒரு காலத்துல இருந்தவங்க தானே, நான் போனா எனக்கு கேரா இருக்குண்ணா அப்படின்ற. ஜிபே நம்பர் கொடுத்த தம்பி, எவனோ ஹெல்ப் பண்ணல, நீ யாருமே பேர் கொடுத்த, நான் உனக்கு அனுப்பிச்சு விடணும், அப்புறமா பொறுமையா அனுப்பிச்சு விடு. நின்னே நம்பர் எழுதிட்டு போனார். அந்த அளவுக்கு பரவாயில்ல, சந்தோஷம். அவர் அந்த தன்மானம் இதோட இருக்காரு, திருப்பி கொடுத்துடணும். ஓகே அவ்வளோ அமகலம் நம்ம தான். அப்புறம் ஒரு மாதிரி தலைவலி, அது டென்ஷன் பண்ணி விட்டாரு. காலையில எல்லாம் வண்டி நின்றுச்சு, அப்படியே அவனுக்கு பம்ப் மேன உள்ள போயிட்டான். ஸோ ஓகே பாவமா இருந்துச்சு அவரை பார்க்க. நம்பர் எழுதிங்கண்ணா 8248574857. ஆனால் 82485748.
57 அவருக்கும் சேர்த்து போட்டுரு. ஜிபே பண்ணுறோம்லண்ணா. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அடிக்ட்டு, இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் அப்படிதாங்க. நம்ம நல்லா இருந்தவனை கூட அதை குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து எவனும் நம்ப மாட்டான். நம்ம தரேன் அப்படின்னா கூட நம்ப மாட்டான். நம்ம கெத்தா இருந்திருப்போம் ஒரு காலத்துல. பட் இப்போ நம்ம வந்து அந்த பழக்கத்தை பார்த்தாலே நம்ம நல்லவனா இருந்தா கூட நம்மளை நம்ப மாட்டாங்க, கெட்டவன்னு சொல்லுவானுங்க. நம்ம கிட்ட நம்ம கூட இந்த சுத்தி இருக்கிற ஃப்ரெண்டு கிண்டு எல்லாருமே வந்து சொந்தக்காரன் எல்லாமே வந்து அந்த பழக்கம் நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம ஓரளவுக்கு மேல போயிட்டுனாலே நம்மள ரொம்ப கேவலமா பாத்துருவானுங்க. நம்ம சோற துண்ணவங்க பார்த்தீங்களா, அதுங்க கூட அந்த நன்றி நினைக்காம நம்ம மேல என்னென்ன குறை சொல்லணுமோ சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அளவோட வச்சுக்கோங்க. நான் அனுபவப்பட்டவன், அந்த பொண்ணுகிட்ட சொன்ன அதே மாதிரி தான். இதுல நான் ரொம்ப அனுபவப்பட்டவன், நிறைய அசிங்கப்பட்டவன். அதனால அது எதனா இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் அதை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்று. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஒரு கஸ்டமர் இறக்கி விட்டோமா, அதுக்கு பக்கத்தில் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, கிண்டி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு கஸ்டமர் ட்ரிப்பு ஆலந்தூருக்கு. இது வந்து ஒரு 87, இதுக்கு 100 ரூபா. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 10:48. வீட்டில் வந்து கிளம்பி ஒரு 3:45 ஹவர் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு 100 ரூபா. ஓகே, ஸோ ரேப்பிட்டோ தான் இன்றைக்கி நிறைய ஓட்டியிருக்கோம். ரேப்பிட்டோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபா, 979 ரூபா டிப்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டோம். அதே மாதிரி யூபரில் வந்து ஒரு டியூட்டி தான் ஓட்டணும், அதுக்கு வந்து 180. ஸோ ரேபிட்டில் ஒரு 1000 ரூபா, இதில் ஒரு 180 டிப்ஸு எல்லாம் சேர்த்து 1200 ரூபா. ஸோ ஆலந்தூரில் இருக்கும். ஓகே, பசிக்குது, டிஃபன் சாப்பிட்லாம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பீக் ஹவர்னா என்ன, பீக் ஹவர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதாங்க பீக் ஹவர். பார்த்தீங்களா, ஒரு 3.45 மணி நேரம். ரொம்ப கிலோமீட்டர் எதுவும் வேஸ்ட் பண்ணவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நிறைய பேர் கிலோமீட்டர் கேட்குறீங்களே. ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒரு 27 கிலோமீட்டர், ஒரு 8 கிலோமீட்டரு. செகண்ட் ஒரு 27, 35. அடுத்தது ஒரு 2 ட்ரிப்பு வந்து 6, 12, 35, 47. இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு 10, இது ஒரு 2 கிலோமீட்டர் தான். 12, 47, ஆல்மோஸ்ட் ஒரு 59 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு அப்படி ஓட்டில் வச்சுக்கோங்க, 65 கிலோமீட்டர். ஸோ சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 பாயிண்ட்டு 90 ரூபா ஒரு கிலோ, ஒரு 1.5 கிலோ எனக்கு மிஞ்சி போனால் எடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு 150 ரூபா இருக்குங்க. நான் பாயிண்ட்டு கூட காட்டுறேன், பாயிண்ட்டு கூட பாருங்கள். ஒரு பாயிண்ட்டு தான் காலியாகிருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பாயிண்ட் காலியாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ரூபா சிஎன்ஜி நான் காலி பண்ணியிருப்பேன். 60 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகே, ஒரு 1200 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது தாங்க பீக் ஹவர், இதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த டியூட்டியை நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சு ஒரு 8:30, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். காலைல அந்த 2 ஹவர் பீக் ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 9 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு அந்த பீக் ஹவரில் ஓட்டுவீங்க. அதுவும் டிராஃபிக்கில் ஓட்டுவீங்க. நிறைய பேர் கூட வந்து காம்படிஷன் பண்ணி ஓட்டுவீங்க. இந்த ஸ்கூல் சவாரிலாம் முடிச்சுட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் வருவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு சவகாசமாக வந்தாங்கன்னா கூட 9 மணி 9:15 ஆகிடுமா. அவங்க கூட போட்டு நீங்கள் எடுப்பீங்க டியூட்டி. பட் காலைல அந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரம், அதை 2 ஹவர்ஸ் நீங்கள் தான் ராஜா. இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் டியூட்டிஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம், உங்களுக்காக டியூட்டிஸ் வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு டியூட்டிஸ் இருக்கும். நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, காம்படிஷன் இருக்காது. ஓகே, அதுதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பீக் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, பசிக்குதுங்க, சாப்பிட்லாம். ஓகே, மணி 10 ஆக போகுது, 10:30 ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இனிமேல் இங்கே டிஃபன் இருக்காது, இங்கே ஒரு கடை இருக்குது, போய் கேட்போம், என்ன இருக்கோ சாப்பிடுவோம். ஐயனார் உணவகம், இட்லி தோசைலாம் போட்டிருக்காங்க, இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, போவோம். பார்த்த ஒரு ஹோட்டலில் அங்கே டிஃபன் கிடையாது, மெயின் ரோடு. ஆக்சுவலாக வேறு வழி இல்லை, போலீஸ் வந்தால் பேசிக்கலாம், பசிக்குது. இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக இருக்கும். மெட்ராஸ் கஃபே ஆலந்தூர், நல்ல பழைய ஹோட்டலு. 2 இட்லி, ஒரு வடை. ஓகே, டிஃபன் சாப்பிட்டாச்சு. டெய்லி எங்கள் அம்மா காலைல அதை கொடுக்குற அந்த 50 ரூபாய்க்குள்ளே டிஃபன் முடிச்சுட்டேன். நம்ம ஆலந்தூர் கிட்டே இருக்கோம், அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம்.
ஓகே. ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், மேடவாக்கம் அப்படியே எதனா ஒரு சின்ன டியூட்டி ஓட்டிட்டு ஃபைனலாக எவ்வளோன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இது வரைக்கும் 1200. மணி 11 ஆயிடுச்சு. பீக் அவர் ஓவரு, ரேட்டு கம்மியாகிடும். பரவாயில்ல, நம்ம அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஓகே. ஆலந்தூர் சுக்குபாய் டிஃபன் தான் இருக்கான், இன்னும் பிரியாணி ஸ்டார்ட் ஆகலை. மணி 11 தான் ஆகுது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்குவோம். இல்லை ஆதம்பாக்கத்தில் இருக்கும், டியூட்டி அடிக்குது. ஆனால் எல்லாம் ஆப்போசிட், ராயப்பேட்டா, ட்ரிபிள் கேணி, ஸோ அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே மூவ் பண்ணி ஆதம்பாக்கம் வந்துட்டேன். ஆதம்பாக்கத்தில் டியூட்டி அடிக்குது, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் அடிக்குது. ஸோ வந்து நம்ம அப்படியே கீழ்கட்டளை அந்த மாதிரி பக்கம் மூவ் பண்ணி போனோம். பார்ப்போம், ஏன்னா ஒரு சின்ன டியூட்டி கிடச்சா அப்படியே மூவ் பண்ணி போய்டும். ஓகே. ஸோ 1200 1200 ரொம்ப ஒர்த்து இந்த டைமுக்குள்ளே அது பண்ணது. 9 மணிக்கு மேலே வரவங்க இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3-4 மணி வரைக்கும் சுற்றணும். ரேட்டும் கம்மியாக இருக்கும், டியூட்டியும் கம்மியாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே மூவ் பண்ணி போவாங்க. ஓகே, ஆதம்பாக்கத்துலேருந்து யூபரில் ஒரு டியூட்டி எடுத்துட்டேன். இது கீழ்கட்டளை வரைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு 82 ரூபா தான் காட்டுது. பார்ப்போம் கஸ்டமர் எவ்வளோ தராங்க. ஓகே, ஃபைனலாக அது நாவலூர் 18 கிலோமீட்டருக்கு 246 ரூபா. ஸோ பீக் அவர் முடிஞ்சால் இப்படி தான் இருக்கும் ரேட்டு. இதுவே வந்து 360 ரூபா இருக்கும் மற்ற நேரத்தில். ஸோ ஓகே, இது வந்து ஒரு 82 ரூபா 64, இதுக்கு வந்து 100 ரூபா. ஸோ மணி வந்து ஒரு 11:45. இது வரைக்கும் ஒரு 1300 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கீழ்கட்டளை ஜெயச்சந்திரன் புதுசாக ஓப்பன் பண்ணாங்களே, அதுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே, இங்கேருந்து எனக்கு வீடு பக்கம் தான், ஒரு 4 கிலோமீட்டர் தான். பார்ப்போம் எதனா டியூட்டி வந்தால், இல்லைனா கிளம்பிடுவோம். ஓகே, இது வந்து ஃபைனல் ட்ரிப்பு. ஆக்சுவலாக நம்ம கீழ்கட்டளை அந்த கோயிலம்பாக்கம் ஜெயச்சந்திரன் பக்கத்தில் எடுத்தது. கஸ்டமருக்காக வெயிட்டிங். இது இங்கேருந்து சந்தோஷப்படுறோம். ஓகே, மணி 12 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேட்டுக்கு தான் ஆகும் போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டாங்க ஃபீல்டு. இது வந்து 75 ரூபா 88 காசு. இதுக்கும் ஒரு 100 தான். ஓகே. ஸோ சந்தோஷபுரம் வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கிட்ட. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் ஒரு 259 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கும். ஓகே. இல்லை, இந்த பேமெண்ட் இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, இருங்க பார்ப்போம். ஓகே, ஃபைனலி வந்து எல்லாருமே வந்து அந்த பீக் ஹவர் பற்றி கேட்டே இருந்தீங்க. பீக் ஹவர்னா என்ன, பீக் ஹவர்னா என்ன, பீக் ஹவர்னு சொல்கிறீங்களே, அது என்ன டைமிங்கு, அதை ஓட்டினா எப்படி இருக்கும் ஏர்னிங்ஸு அப்படிலாம் கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். ஸோ பீக் ஹவர்ஸ்னால் என்ன, அந்த டைமிங்கில் ஓட்டினா அதோட பெனிஃபிட் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி, இல்லை ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இயர்னிங்ஸ் இன்றைக்கும் சொல்கிறேன். நான் வீடியோ எடுக்கும்போது நான் நிறைய மிஸ் பண்ணேன். இது வந்து நான் 1600 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இதில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக வேங்கை வாசல் ஒன்று அடிச்சு மிஸ் ஆச்சு, மேடவாக்கம் ஒன்று மிஸ் ஆச்சு. அதை எடுத்துகிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எப்போவும் நம்ம முடிச்சிருப்போம். இயர்னிங்ஸும் கண்டிப்பாக ஒரு 1500 ரூபாய் 600 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே வீடியோ பண்ணும்போது மிஸ் பண்ணுவோம். ஓகே, அது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. நீங்கள் அந்த பீக் ஹவர் பற்றி கேட்டே இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அது பீக் ஹவர்னா என்ன, எப்படி ஓட்டணும் அப்படின்னு. அதில் ட்ரிக்ஸு, ஐடியாஸு, இயர்னிங்ஸ்ன்னு கேட்டீங்க. இது புரிஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் போக ஒரு 4.5 மணி நேரத்தில் ஒரு 1400 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ எடுக்க போட்டுதுன்னா ஒரு 1600 ரூபாய். இதைத்தான் ஒருத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் பாருங்க, நான் 1400 ரூபாய் ஏர்ன் பண்ணேன், 1500 ரூபாய் ஏர்ன் பண்ணேன்னு சொல்றாங்க பாருங்க. இவங்களாம் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓட்டுறவங்க ஏர்ன் பண்ற ஏர்னிங்ஸ் ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். வீட்டில் போய் தூங்கலாம் அழகா. மதியத்தில் திருப்பி ஒரு 4 மணிக்கா ஒரு 4 o'clock நல்லா தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இன்னொரு 1000 ரூபாய் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். 2500ன்றது ரொம்ப ஈஸியாக. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே. ஓகே. ஸோ ஓகேங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சும்மா தலைவர் மாதிரி பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை.